பொதுவா வந்து நம்ம பேக்கேஜ்டு ஃபுட் கடையிலேருந்து வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். மாசக்கணக்குல வந்து அது கெடாம இருக்கும். இதே இது நம்ம வீட்ல வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் செஞ்சு டேபிள்ல வச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள்ல கெட்டு போயிரும். ஆனா, அங்க வாங்குற டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா, மாசக்கணக்குல வந்து கெடாம இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா வந்து, அவங்க நெறைய ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கரி ஐட்டமா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், இந்த சாஸு, ஜாமு இந்த மாதிரி சிப்ஸு, எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ், ஜூஸு எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சுகர், ஹை கான்சன்ட்ரேஷன் சால்ட், வினிகர் இதெல்லாம் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அது வந்து சிந்தட்டிக்காக மேக் பண்ணுற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து லிவர் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். மற்ற இடத்துலலாம் அது ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால நமக்கு ஒரு ஹெல்த் கன்சர்ன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரான்ஸ்லேருந்து ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் வந்து கிட்டத்தட்ட 1 lakh அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து 15 வருஷம் பண்ணியிருக்காங்க. 2009லேருந்து 2024 வரை. ஸோ ஒரு ஸ்டடி வந்து 15 வருஷம் பண்ணுறது பெரிய ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு நிறைய கமிட்மெண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் வேணும். ஏன்னா இயர் ஆன் இயர் ஒரே ஸ்டடியிலே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த ஸ்டடியோட ஆய்வோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம் உள்ள பேக்கேஜ் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 20%லேருந்து 30% வரை ஹையர் ரிஸ்க் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு. அதே மாதிரி வந்து ரிஸ்க் ஆஃப் ஒரு கார்டியக் ஈவெண்ட், ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்கு ரிஸ்க் வந்து கிட்டத்தட்ட 16% அதிகமாக இருக்கு. அது யாரோட அதிகமாக இருக்குன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கம்மியாக எடுக்கிற ஆளுங்களோட இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்துன்னா நமக்கு ஹைப்பர் டென்ஷனும் வரலாம் லாங் டேர்மில், அதே மாதிரி கார்டியாக் ஈவெண்ட்ஸும் வரலாம். அதுக்கு ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வந்து இது வந்து ஒரு அப்சர்வேஷனல் ஸ்டடி. இதில் வந்து நம்ம வந்து காசேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பட் அசோசியேஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியிலேருந்து நம்ம பேசிக்கலாக ரியல் டைமில் லைஃப்பில் என்ன ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முடிஞ்ச அளவு வீட்டில் சமைக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும். பட் ரியல் லைஃப்பில் சுச்சுவேஷன் மாறும். சில நாள் டயர்டாக இருப்போம், சில நாள் வந்து இங்கே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து வேணால் பேக்கேஜ்டு ஃபுட்ஸை வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி வாங்கினாலும் நமக்கு உள்ள மைண்டுக்குள்ளே இருக்கணும், இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும்.